தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்திய நாங்குநேரி மாணவன் சின்னதுரை சாதிய வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவனுடன் படிக்கக்கூடிய சக மாணவர்களால் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் ஒரு தீவிர சிகிச்சைக்கு பிறகு இன்று வெளியாகி இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 467 மதிப்பெண்கள் 9 மதிப்பெண்கள் பெற்று தற்போது நம்மிடையே இணைந்திருக்கிறார். நாங்குநேரி மாணவன் சின்னதுரை அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் தம்பி. வணக்கம். ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை வந்து முடிச்சிருக்கீங்க. முதலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிகிச்சைகள் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு? மருத்துவமனைகளில் எந்த மாதிரியான துயரங்களும் எந்த மாதிரி கஷ்டங்களும் அனுபவிச்சிங்க? கஷ்டங்கள் வந்து ரொம்ப வலி இருந்துச்சு. வேறு நிறையா டேப்லெட் சாப்பிட்டேன். நிறைய வலி இருந்துச்சு, சொல்ல முடியாத வலி இருந்துச்சு நிறைய. அப்புறம் டாக்டர்ஸும் நல்லா கவனிச்சதாக நல்லா பண்ணாங்க. அங்கே 4 மாதமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆமாம், அங்கே தான் அங்கே எக்ஸாமும் எழுதுல சொல்லிக் கொடுக்கவும் சார் வந்துருந்தாங்க. ஆமாம், அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து அப்புறம் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் சார் வந்து நல்லா ஹெல்ப் பண்ண தனி கவனம் செலுத்தி படிக்க வச்சுருந்தாங்க. அதனால தான் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சிச்சு. அங்கே ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா பண்ணாங்க. அங்கேயோட இங்கே நல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. ஜாதியை பற்றியும் இல்லை, நல்லா பண்ணாங்க. இங்கே பாளையங்கோட்டை சேவியர் ஸ்கூலில் படிச்சு வந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கடந்த ஒரு 4 மாதமாக வந்து சிகிச்சையில் இருந்தீங்க. அந்த 4 மாதமாக சிகிச்சையில் இருக்கும்போது பல பாடப்பிரிவுகள் அந்த கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே மிஸ் ஆகிருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் இங்கே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த அப்புறம் எந்த மாதிரி அந்த பொதுத் தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தீங்க? பொதுத்து அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதுலேயே ஒவ்வொரு சப்ஜெக்ட் சார் வந்து சொல்லிக் கொடுக்க வந்துருந்தாங்க. அதில் 3 மாதம் இருந்தது, அதில் ஒரு 2 மாதம் இடையில. அதுக்கப்புறம் சார் வந்ததாங்க. அதை ஃபஸ்ட்டு அது தெரியாதது சொல்லி தந்து, அதுக்கப்புறம் ஸ்கூல்லையும் தெரியாததெல்லாம் சார் சொல்லி தந்தாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணி இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு சில சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணீங்க? என்ன சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன மார்க் பண்ணீங்க? தமிழில் வந்து 72 எடுத்திருக்கேன். இங்கிலீஷ் வந்து 93 எடுத்திருக்கேன். காமர்ஸ் வந்து 84 எடுத்திருக்கேன். அக்கௌண்டன்சி 85 எடுத்திருக்கேன். எக்கனாமிக்ஸ் வந்து 42 எடுத்திருக்கேன். கம்ப்யூட்டர் பேஸு 94 எடுத்திருக்கேன். எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் இதனால படிக்க முடியல. ஹாஸ்பிட்டல் சிகிச்சை கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் படிக்க முடியல. மித்த எல்லாம் நல்ல மார்க் வாங்கிடுவேன். டோட்டல் 469 மார்க். ஆமாம். நீங்கள் சிகிச்சையில் இருக்கும்போது வந்து பல அமைச்சர்கள் வந்து உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தாங்க. பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அமைச்சர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்களோட நீங்கள் கோரிக்கை வச்சுருந்தீங்க. அந்த கோரிக்கையை ஏற்று தமிழக பள்ளிக்கல்வி சார்பாக வந்து உங்களுடைய உயர்கல்வி மற்றும் வந்து நீங்கள் கல்லூரி படிப்பெல்லாம் முடிப்பதை போன்ற முழு சரி வந்து அரசு ஏற்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல அரசுக்கு எந்த மாதிரி கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்க? இல்லை, மேல் படிப்புக்காக அரசாங்கம் நல்லா ஹெல்ப் பண்ணணும். கல்வி எல்லாம் அவங்க ஏற்றுக்கணும். கல்லூரி மேல் படிப்புக்காக எல்லாம் அரசாங்கம் ஏற்றுக்கணும். பிகாம் முடிச்சுட்டு சிஏ படிக்கல இருக்கேன். சார்ட்டர்ட் அக்கௌண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு சிகிச்சை முடிஞ்சு வந்திருக்கீங்க. இப்போ பாதிக்கப்பட்ட சக மாணவர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இனிமேல் வந்து சாதி வன்கொடுமை ஸ்கூல்லையோ ஊர்லேயோ வேறு எங்கேயுமே நடக்கக்கூடாது. இதுதான் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் சாதி வன்கொடுமை வரவே கூடாது. அரசாங்கம் அதுக்கு தமிழக அரசு இதெல்லாம் கவனம் செலுத்தணும். மாணவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுங்கள்? ஸ்கூல் படிக்கிறது சகப்படம் ஒற்றுமையாக இருக்கணும். வேறு சாதி வன்கொடுமைல அது சாதியே வெளிக்காட்டக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும். உங்களுடைய கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய எண்ணம் வந்து சிறப்புவதற்கு வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி.